அது ஒன்றும் சும்மா இல்லை, சொல்லுங்கள், சொன்னால் குறித்து வச்சுக்குவாங்க. இப்போ எனக்கு கூட கனவு இருக்குது, சென்னையில் சாலைகள் நல்லா இருக்கணும், குண்டும் குழி இல்லாமல் இருக்கணும், தமிழ்நாடு ஃபுல்லாகவே சாலைகள் நல்லா இருக்கணும், கனிம வளங்களில் வந்து பாதுகாக்கப்படணும், மணல் கொள்ளையை தடுக்கணும், மேயர் பிரியா சுத்த தமிழில் பேசணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் நடக்கிறத கேட்டிங்கன்னா கூட கேட்கலாம், கோரிக்கை வைக்கலாம். என் கனவுங்க, என் கனவு பல கனவு இருக்குது. அதில் இந்த மாதிரி கனவுலாம் இருக்குது. பொங்கல் தொகுப்பு 10,000 ரூபா கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா அப்போவே 5,000 ரூபா கேட்டாருங்க. நீங்கள் 2020-21லேயே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் 5,000 ரூபா கேட்டார். அன்னைக்கு வந்து ஒரு பவுன் தங்கம் வந்து 40,000 ரூபாட்ட இருந்தது. அப்போ 8ல் ஒரு பங்கு. இப்போ 1,02,000 ரூபா இருக்குது. 8ல் ஒரு பங்குனா 12,000 ரூபா கொடுக்கணும். நிதி பற்றாக்குறை சார், நிதியே இல்லை. கனவு நான் சொல்கிறேங்க, 10,000 ரூபாய் கொடுக்குறது. நிதி பற்றாக்குறைனா உலகில் தமிழ்நாட்டே தான் இந்தியாவிலே முன்னேறிய மாநிலம், பொருளாதாரத்தில் அப்படி இருக்கும் அப்படி இருக்குன்றீங்க. அப்போ பொங்கல் இது கேட்டால் மட்டும் 3,000 ரூபான்றீங்க, என்ன நியாயம்? அப்போ அன்னைக்கு கேட்டிங்களே, அன்னைக்கு மாநிலத்துடைய நிதி நிலைமை எல்லாம் 2 பேண்டமிக்கு 2 இதுவே சந்தித்து நிதி வருவாயே இல்லாமல் பேரிடர்கள்லாம் சந்திச்சுட்டு தடுமாறி இருந்தாங்களே, அன்றைக்கி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கேட்டிங்கல்ல. அதான் நாங்கள் 500 ரூபா சேர்த்து 3,000 ரூபா கொடுத்துருக்குறாங்கல்ல. அப்போ 2,500 ரூபா தான் கொடுத்தாங்க, இப்போ 3,000 ரூபா சார். அன்றைக்கி 2,500 ரூபா வச்சு ஏதோ ஒரு இது வாங்கலாம். ஒரு 10 2,500 25,000 ஒரு அரசவரம் தங்கம் வாங்கலாம். இன்றைக்கி 10 3,000 ரூபா வச்சுக்கிட்டு ஒரு குண்டுமணி இது கூட வாங்க முடியாது. கரெக்டா? அதை தான் நான் சொல்கிறேன். அந்த பண மதிப்போடு வச்சு பாருங்கள். அன்றைக்கி 2,500 ரூபா சரி, அது கூட வேணாங்க, அன்றைக்கி 2,500 ரூபா அளவுக்காவது இன்னைக்கு கொடுங்க அப்படின்னு பார்த்தாலே இன்றைக்கி 5,000 ரூபா தாண்டிடும். அதனால் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படின்ற மாதிரி ஏதாவது கோரிக்கை வச்சு எனக்கு என்னென்னு பேசுறது, தனக்குன்னு வரும்பொழுது மட்டும் பண்ணுறது. சரி, நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன். இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்